ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெண்கள் மேம்பாடுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம் சரிங்களா? இதுல நெறைய குடுத்து வச்சிருப்பாங்க. எது இம்பார்ட்டன்ட்டோ அத மட்டும் பார்த்துக்கலாம். அந்த பாக்ஸ் பாருங்க. நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை. அது நமது மகன்களைப் போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. அவர்களே இவ்வுலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் என முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் 2012ஆம் ஆண்டு உரையாற்றும் போது சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? பாருங்க. ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல், கலாச்சார அமைப்பின் கூற்றுப்படி கல்வி ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது. ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் 20% வரை அதிகரிக்க உதவுகிறது. புரியுதுங்களா? ஆரம்ப கல்வி படிச்சாலே 20% வந்துட்டு வருவாயில் உயர்வு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னா, பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு கல்வி வாய்ப்புகள் வழங்கப்படும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது உயர்கிறது. 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரி 3% அதிகரிக்கலாம். புரியுதுங்களா? 10% பெண்கள் படிக்கிறதுனால 3% நம்மளோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியோட சராசரி வந்துட்டு அதிகரிக்கும்னு சொல்றாங்க. ஓகே. இப்ப இந்த பாக்ஸ் பாத்துருங்க. சாவித்ரிபாய் பூலே பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர். பெண்கள் கல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் நினைவில் வருபவர். இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கிய ஜோதிராவ் பூலே சாவித்ரிபாயின் கணவர். ஓகேங்களா? ஜோதிராவ் பூலே சாவித்ரிபாய் இவங்களோட கணவர். இவர்கள் இருவரும் பெண்களுக்காக முதல் பள்ளியை 1848 வந்து தொடங்கியிருக்காரு. அடுத்து இந்த பாக்ஸ் பாத்துக்கோங்க. முதல் பெண் பிரதம மந்திரி யாருங்க? சிரிமாவோ பண்டாரநாயக்கா. இவங்க வந்துட்டு இலங்கையை சார்ந்தவர். யாருங்க? சிரிமாவோ பண்டாரநாயக்கா. ஓகேங்களா? அடுத்து விண்வெளித்துறையில முதல் பெண் யாருன்னா வாலண்டினா தெரஸ்கோவா, சோவியத் ஒன்றியம். வாலண்டினா தெரஸ்கோவா, சோவியத் ஒன்றியம். அடுத்து எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர் ஜன்கோ தபே ஜப்பான் நாட்டை சார்ந்தவர். ஜன்கோ தபே ஜப்பான் நாட்டை சார்ந்தவர். இவர் எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்டவர். அடுத்து ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் சார்லோட் கூப்பர் இங்கிலாந்து. இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள். முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே. 1916ல 5 மாணவிகளுடன் பூனேவில் SNDP பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். யாருங்க? முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே. எப்பங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? 1916ல 5 மாணவிகளோட பூனேவில் SNDP பல்கலைக்கழகத்தை தொடங்கியிருக்காங்க. அடுத்து மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். அடுத்து மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். இவர் 25 வயதாக இருந்தபோது ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானார். 25 வயதாக இருந்தப்போ. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு ஒன்றிணைந்த மாகாணங்களின் பொறுப்பாளர் ஆனார். யாருங்க? சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் 1953. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் 1953. இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி 1966. இந்தியாவில் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி 1966. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண் பேடி 1972. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண் பேடி 1972. அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரேசா 1979. அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரேசா 1979. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால் 1984. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் பச்சேந்திரி பால் 1984. புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் 1997. புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் 1997. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் 2007. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் 2007. மக்களவையில் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் 2009. மக்களவையில் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் 2009.
அடுத்து உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பீவி. மீரா சாஹிப் பாத்திமா பீவி. சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சித கிருபாலினி. இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுச்சித கிருபாலினி. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன். திருமதி நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஓகேங்களா? ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மட்டும் பாத்துக்கோங்க. இடைவெளி கேட்டிருக்காங்க. ஆண் பெண் கல்வி அறிவு இடைவெளி விகிதம் 16.68. அடுத்து இங்க 1951ல 18.30. 2011ல 16.68. அவ்வளவுதாங்க. ஓகே. சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. இதுலயுமே பாக்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. அந்த இயர்ஸ் கொடுத்திருப்பாங்க, அது மட்டும் பார்த்தா போதுமானது. சும்மா கதை கதையா கொடுத்து வச்சிருப்பாங்க. இது உங்களுக்கு இதுக்கு வேணா யூஸ் ஆகுங்க, மெயின்ஸ்க்கு. இங்க பாருங்க. விற்பனை செய்யப்பட்ட பொருள் திரும்ப பெறப்பட மாட்டாது அல்லது பொருள்களை மாற்ற இயலாது அல்லது எந்த சூழ்நிலையிலும் பணம் திருப்பி தரப்பட மாட்டாது. இது முறையற்ற வணிகம் மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு ஏற்றது கிடையாது. புரியுதுங்களா? இங்க பாருங்க. இது 8ஐயும் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 8 அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள். அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, பாதுகாப்புக்கான உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிரதிநிதித்துவ உரிமை, குறை தீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை, தூய்மையான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான உரிமை. என்னங்க? அடிப்படை தேவை. ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை என்ன? நம்மளை யாராவது பாதுகாப்பா பாத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிறதுதான். ஓகேங்களா? ஓகே. பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆட்கள் தான் சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கணும். இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்றேன். கதை மாதிரி ஒரு கோர்வையா கொண்டு போயிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? என்னங்க? ஃபர்ஸ்ட் அடிப்படை ஒரு மனுஷனுக்கு தேவை பாதுகாப்பா இருக்கிறதா. அப்போ பாதுகாப்பா ஒருத்தவங்க நம்மளை பாத்துக்கணும் அப்படின்னா அவங்கள பத்தின தகவலை சேகரிச்சு யாரு பாத்துக்க போறாங்கன்னு தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா பிரதிநிதித்துவப்படுத்தணும். ஓகே, இவங்க இந்த இந்த ஹெல்ப் இவங்க பண்ணுவாங்க, இந்த ஹெல்ப் இதை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றை பிரிச்சு கொடுக்கணும். அப்புறம் அதுல நம்ம குறைய அவங்க தீர்க்கிற மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நுகர்வோர் ஒருத்தவங்களை பொருள்கள்லாம் வாங்க அனுப்பிச்சிடணும். இல்லைன்னா ஒரு வீட்டையே எடுத்துக்கோங்களேன். ஒரு வீட்டை எடுத்துக்கிறோம். இப்ப ஔவை சண்முகி படத்துல எப்படிங்க, அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு தான் கமல்ஹாசனை இது பண்ணுவாங்க, நியமிப்பாங்க இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்கள பத்தின தகவலை கேட்பாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே, நீங்க இந்த வேலையை பண்ணுங்கன்னு பிரதிநிதித்துவப்படுத்துவாங்க. அவங்கதான் அந்த குழந்தையோட குறையெல்லாம் தீர்த்து நல்லபடியா பாத்துக்குவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமைனா அவர் என்ன பண்ணுவாருங்க? நுகர்வோர் அப்படின்னா என்னங்க? ஒரு பொருளை வாங்கக்கூடிய நம்ம தான். ஓகேங்களா? விக்கிறவங்க கிடையாது, நம்ம வாங்குறவங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, வீட்டுக்கு பொருட்கள் எல்லாம் வாங்குவாங்க. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தூய்மையான அப்போ அந்த வேலைக்காரமா என்ன பண்ணுவாங்க? வீட்டை தூய்மையா பாத்துக்குவாங்க. சோ தூய்மையான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான உரிமை. இதை இந்த மாதிரி கதை மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த 8 அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள்ல ஏதாவது ஒண்ணு, அதாவது ஒன்ன மட்டும் மாத்தி கொடுப்பாங்க. ஒரு 4 கொடுத்துட்டு ஒன்ன மாத்தி கொடுத்துட்டு இதுல தவறு இது அந்த மாதிரி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடிப்படை தேவைகளுக்கான உரிமை, பாதுகாப்புக்கான உரிமை, தகவல் அறியும் உரிமை, தேர்ந்தெடுக்கும் உரிமை, பிரதிநிதித்துவ உரிமை, குறை தீர்க்கும் உரிமை, நுகர்வோர் கல்வி மற்றும் உரிமை, தூய்மையான சுற்றுப்புற சூழலை பெறுவதற்கான உரிமை. ஓகே. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நுகர்வோருக்கான மகா சாசனம் அப்படின்னு சொல்றாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. இந்திய நாடாளுமன்றத்தில் 1986ல இந்திய நாடாளுமன்றத்தில் 1986ல நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்ட சட்டம் தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நுகர்வோர் குறைகளை தீர்ப்பதற்காக நுகர்வோர் கவுன்சில்கள் மற்றும்
பிற அதிகாரிகள் நுகர்வோர் தொடர்புடையவர்களோடு நுகர்வோருக்கு உதவும் வகையில் நுகர்வோர்னு சும்மா கசகசன்னு கொடுத்துட்டே இருக்காங்க பாத்துக்கோங்க. இதுல என்ன இருக்குதுன்னு மட்டும் பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். முழுக்க முழுக்க நுகர்வோர் பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதாங்க. சரிங்க. இச்சட்டம் அக்டோபர் 1986 பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு 1986 டிசம்பர் 24 இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது. பார்லிமெண்ட்ல எப்ப நிறைவேற்றிருக்காங்க? அக்டோபர் 1986. இந்தியாவில் நடைமுறைக்கு வந்தது 1986 டிசம்பர் 24. ஓகேங்களா? ஓகே. இங்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. இது 2019. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 30 வருடங்களுக்கு மேலாக சட்டமாகும். இது பழைய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 மாற்றங்களை ஏற்படுத்த முற்படுகிறது. ஓகேங்களா? ஓகே. இங்க பாருங்க. இந்தியாவில் நுகர்வோர் நீதிமன்றங்கள் தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் NCDRC. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் ஒரு பகுதியான நீதி ஆணையமாகும். இது 1986 ஆண்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1988 அமைக்கப்பட்டது. இதன் தலைமையகம் எங்கெங்க இருக்கு? நியூ டெல்லியில இருக்கு. ஓகேங்களா? இந்த ஆணையம் அதனை இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் செயல்படுகிறது. ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில செயல்படுகிறது. அடுத்து மாநில நுகர்வோர் குறைதீர் மன்றம் SCDRF மாநில அளவில் ஒரு நீதிமன்றம் செயல்படுகிறது. இழப்பீடு கோரப்பட்ட வழக்குகள் 20 லட்சத்திற்கு மேல் இருக்குமானால் மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அதனை ஏற்கிறது. மாவட்ட ஆணையத்தின் மேல்முறையீட்டு அதிகார வரம்பை மாநில ஆணையம் கொண்டுள்ளது. சரிங்களா? அடுத்து மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம். இது இருங்க DCDRF. ஓகேங்களா? நீதிமன்ற இழப்பீடு 20 லட்சம் வரை விசாரிக்க அனுமதிக்கிறது. எத்தனை லட்சம்னு பாத்துக்கணும். அளவிலான நீதிமன்றம் மாவட்ட அளவில் செயல்படுகிறது. ஓகே. இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க இந்த சட்டம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவீட்டு சட்டம் 2009, இந்திய தர நிர்ணய பணியகம் 1986, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பராமரிப்பு பொருள்களின் சட்டம் 1980. ஓகேங்களா? ஓகே. இந்த சட்டத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க. அவ்வளவுதான். இதை நல்லா படிச்சுட்டு இந்த புக் பேக் ஆன்சரை போட்டு பாருங்க. போதுமானது. ஏன்னா இந்த சட்டம் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மற்றது கேட்க வாய்ப்புகள்ல அப்புறம் அந்த 8 அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. சரிங்க. பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.